இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மார்ச் மாதம் 25ஆம் தேதி தாயாம் திரு அவை மங்கள வார்த்தையினுடைய பெருவிழாவாகவும், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக அவதரித்த அவதார பெருவிழாவையும் இன்றைக்கு நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மற்றும் ஒரு வார்த்தையில கிறிஸ்து பிறப்பினுடைய அறிவிப்பு பெருவிழா அப்படின்ட்டு கூட இதை நம்ம சொல்லலாம். அன்புமிக்கவர்களே, தவ காலத்துல இருக்கும். எப்படி ஃபாதர் இப்போ இன்னும் ஒரு வாரத்துல நம்ம புனித வாரத்தை தொடங்க போறோம், இப்ப போய் மங்கள வார்த்தையினுடைய விழா அப்படின்னு சொல்றீங்களே, இது என்ன ஒரு குழப்பமா இருக்கே என்று ஒரு சில பேர் யோசிக்கலாம். கத்தோலிக்க திருவழிபாட்டு ஆண்டினுடைய தேதிகளில மார்ச் 25ஆம் தேதி மங்கள வார்த்தை இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவையும், டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்து பிறப்பினுடைய பெருவிழாவையும் தாயாம் திரு அவை மாற்றமில்லாத தேதிகளாக அது நிர்ணயித்திருக்கிறது. காரணம், மார்ச் 25 டிசம்பர் 25 வரையில 9 மாதங்கள் நிறைவு பெறுகின்றன. ஆனால் உயிர்ப்பு பெருவிழா ஒவ்வொரு ஆண்டும் கொஞ்சம் ஒரு 10 நாள் முன்னும் 10 நாள் பின்னுமாக மாறி வரும். ஆகவே இதுதான் உண்மையான காரணம். அன்புமிக்கவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பு பெருவிழா என்பது திருச்சபையினுடைய வரலாற்றில் தொடக்க காலத்திலிருந்து கொண்டாடப்பட்ட ஒரு விழாவாக நம்ம பார்க்கிறோம். அதாவது கிபி 431 இந்த விழாவானது கத்தோலிக்க திருஅவையில பெருவிழாவாக கொண்டாடப்பட்டு வந்தது என்பதுதான் வரலாற்று உண்மை. அன்புமிக்கவர்களே, கபிரியேல் தூதர் அன்னை மரியாளை பார்த்து அருள்மிக பெற்றவரே வாழி, ஆண்டவர் உம்முடனே என்ற அந்த வார்த்தை என்பது அன்னை மரியாளை கடவுள் எப்படி தனிப்பெரும் கருணையோடு தேர்ந்தெடுத்தார், தன்னுடைய திருமகனுக்கு தக்க ஒரு பாத்திரமாக தேர்ந்தெடுத்தார். அன்னைக்கு கடவுள் கொடுத்திருக்கிற இந்த உயர்ந்த நிலையை உணர்த்துவதாகவும் நமக்கு இந்த பெருவிழா அமைந்திருக்கிறது. அன்புமிக்கவர்களே, கிறிஸ்து பிறப்பினுடைய அறிவிப்பு பெருவிழாவில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களாக 3 பாடங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இந்த நாள் மீட்பின் வரலாற்றில் கடவுள் மனிதத்தை தேடி வந்த ஒரு நாளாகத்தான் நம்ம பார்க்கிறோம். கடவுளுடைய பேர் இரக்கம், அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற அவருடைய உண்மைத்தன்மை, உண்மையான பேரன்பைத்தான் இந்த நாள் நமக்கு நினைவு கூறுகிறது. மனிதர்களாகிய நம்மை தேடி கடவுள் இறங்கி வந்த, மனித பிறப்பெடுத்த, அவதாரம் எடுத்த ஒரு நாளைத்தான் இன்றைக்கு நம்ம பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். அப்படி என்றால் கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கத்தான் இந்த நாள் நமக்கு நினைவு கூறுகிறது. கடவுளுடைய பேர் இரக்கத்தையும் பேர் அன்பையும் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற அவருடைய கருணையை நினைவு கூறுகிற ஒரு நாளாகத்தான், முதல் செய்தியாகத்தான் இந்த நாளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அன்னை மரியாளுக்கு கபிரியேல் தூதருடைய வார்த்தைகள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினாலும், எதிர்நோக்கற்ற ஒரு சூழலை அவளுக்கு கண்முன்னே காட்டினாலும், அன்னை மரியாள் திறந்த மனதோடு ஆண்டவருடைய திருவுளத்திற்கு தன்னை அர்ப்பணித்ததைத்தான் இரண்டாவது செய்தியாக இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய மனித வாழ்க்கையில சில நேரங்களில் ஏன் சில காரியங்கள் நடக்கின்றன, எதற்காக கடவுள் சில அனுபவங்களை நமக்கு கொடுக்கிறார், எதற்காக சில மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிறோம், எதற்காக நம்முடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு துன்பம் ஏற்பட்டு இருக்கிறது, சவால் ஏற்பட்டு இருக்கிறது, சந்தேகம் ஏற்பட்டு இருக்கிறது, குழப்பம் ஏற்பட்டு இருக்கிறது என்று குழம்பி போயிருக்கிற நமக்குத்தான் திறந்த மனதோடு தாழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் இறை திருவுளத்தை ஏற்ற அன்னை மரியாள் நமக்கு சொல்லித் தருகிற அழகான பாடம் என்பது, இறைவனுக்கு திறந்த மனதோடு நம்ம அவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்வதுதான். மூன்றாவது ஒரு செய்தியாக அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாளுக்கு இருந்த நம்பிக்கை, விசுவாசம் என்கிற இந்த 2 புண்ணியங்கள். எந்த நிலையிலும் எந்த குழப்பத்திலும் கடவுள் என்னை கரை சேர்ப்பார், கடவுள் என்னை அழைத்திருக்கிறார், அவர் என்னை உயர்த்துவார் என்கிற அன்னை மரியாளுடைய கீழ்ப்படிதலோடு கூடிய நம்பிக்கை தான் இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்றாவது ஒரு பாடமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல நான் எனக்கு என்னுடைய என்கிற சுயநலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்குத்தான் அன்னை மரியாள் கற்றுத்தருகிற பாடம் என்பது நம்பிக்கையோடும் எதிர்நோக்கோடும் கடவுளுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு முற்றும் முரணாக இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பூமியானது சுயநலத்தாலும் போராலும் ஊழலாலும் வன்முறையாலும் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய கண் முன்னே அழிந்து கொண்டிருப்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். மத்திய கிழக்கு பகுதியில் 23 நாட்களாக இன்றைக்கு போர் நடந்து கொண்டிருக்கிறது. சாதாரண மனிதகுல போர் என்பதையும் தாண்டி அணு ஆயுதங்களை பயன்படுத்துகிற, எண்ணெய் வளங்களை சீரழிக்கிற, கொத்து கொத்தாக மனிதர்களை அழிக்கக்கூடிய கிளஸ்டர் பாம் என்று சொல்லப்படுகிற, அல்லது கண்டம் விட்டு கண்டம் தாவுகிற ஏவுகணை
விட்டு மனிதர்களை அழித்து கொண்டொழிக்கிற இந்த நிகழ்வுக்கான காரணம் 3 மனிதர்களுடைய சுயநலம், அவர்களுடைய தற்பெருமை, அவர்களுடைய ஆணவம் தான் இன்றைக்கு பூமியை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்டில் இருக்கிற இயற்கை வளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்டு மக்கள் இன்றைக்கு நடுத்தெருவில் கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருப்பதற்கான காரணம் 3 அல்லது 4 மனிதர்களுடைய தற்பெருமை, ஆணவம், அகங்காரம். அன்புமிக்கவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் அன்னை மரியாளை போல தாட்சியோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் எதிர்நோக்கோடும் இறைவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க தாயாம் திரு அவை இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இறைவனுக்கு மீட்பின் வரலாற்றில் நமக்காக இறங்கி வந்து அவருடைய பேர் இரக்கத்தையும் கருணையும் காட்டியதற்காக நன்றி சொல்லுகிற நாம் இந்த மனித வாழ்வுல அவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்து இறை அரசை இந்த மண்ணில் கட்டி எழுப்ப நம்மையும் அவர் ஒரு கருவியாக பயன்படுத்துகிற இந்த அருமையான தினத்துல ஒருவருக்காக மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.